ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் அஸ்கர் ஃபர்ஹதோட டைரக்ஷனில் வந்த அபவுட் டெலி. இது ஒரு மாஸ்டர் பீஸான ஈரானியன் மிஸ்ட்ரி த்ரில்லர். செப்பிதங்கிற நம்ம ஹீரோயின் அவள் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறா. கூடவே ஒரு ஃப்ரெண்டான எலியும் கூட்டிகிட்டு போகிறா. பட் இவங்க போன ட்ரிப்பில் சின்னதாக சம்பவம் ஏற்படுது. இந்த சம்பவத்தினால அடுத்தடுத்து நடந்த பிரச்சனை என்ன, கடைசியில் அந்த சம்பவம் கிளியர் ஆச்சா இல்லையா, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமாக்ஸ் ஆன விஷயம் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் அபவுட் டெலி. இது டைரக்டர் அஸ்கர் ஃபர்ஹதோட மூவி. அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப எமோஷனல் கனெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த அபவுட் டெல்லியும் கூட. அண்ட் அது போய் ஒரு ஆல்ரெடி டைரக்ட் பண்ண ஒரு 3 படங்கள் நம்ம சேனல் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் அந்த படங்களையும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க அபவுட் டெல்லிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன செப்புதேவை காமிப்பாங்க. இவன் ஒரு ஃபேமிலி உமன். நம்ம ஹீரோனு கல்யாணம் ஆகி பசங்களாக இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வருஷம் ட்ரிப்புக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் போவோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பு கிளம்பிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு டொனேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இந்த அனாதை இல்லங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த இடத்துல காசு போட்டு ட்ரிப்புக்கு எதாவது போனோம்னா அந்த ட்ரிப் நல்லபடியாக நடக்கும். இதான் அந்த ஊருக்கு நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி இவங்களாம் காசு போட்டு அந்த ட்ரிப்பு கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப எல்லாருக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம ஹீரோயின்லாம் ஜன்னலோடய தலையை நீட்டி ஆணு கத்திட்டே போயிட்டுருக்கா. அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக அந்த ட்ரிப் போயிட்டுருக்கு. தென் அதுக்கடுத்து ரெஸ்ட் ரூம் போகிறக்கா நிப்போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கார் நிப்போட்டுவாங்க. இப்போ அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் செப்புது. இவ தான் அந்த ட்ரிப்பில் ஆர்கனைஸ் பண்ணவ. செப்புதோட ஃப்ரெண்டு தான் பேமன் ஒருத்தர். இவங்க 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்டு. எப்போவுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்புக்கு வருவாங்க. பட் இப்போ இவங்களோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஆள் அகமதுன்னு ஒருத்தன். இவன் இங்கேருந்து ஜெர்மனில் போய் வேலை பார்த்தவன். அங்கே இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான். பட் சில மாதங்கள்லேயே இவனுக்கும் அந்த பொண்ணு செட் ஆகலை. 2 டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தனி ஆளாக இந்த அகமதுங்கிற ஆள் இருக்கான். கட் பண்ணால் இன்னொரு ஆளை காமிப்பாங்க. இவன் தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இவரோட பேர் எலி. நம்ம ஹீரோனோட பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட ஸ்கூல் டீச்சர் தான் இந்த எலிங்கிற பொண்ணு. நம்ம ஹீரோயின் அந்த எலி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறி இருப்பாங்க. நீ எங்களோட சேர்த்து ட்ரிப்புக்கு வான்னு சொல்லிட்டு தான் அந்த எலியை கூட்டு போயிருப்பாங்க. அவளும் சேர்ந்து ட்ரிப்புக்கு வந்திருப்பா. பட் நம்ம ஹீரோனோட மோட்டிவ் என்னன்னா, எலி ஒரு கல்யாணமாகாத பொண்ணு. ஆகும்போது இப்போ டிவோர்ஸ் ஆயிருக்கு. 2 பேரும் இந்த ட்ரிப்பு கூட்டி போய் லைட்டாக பழக வைப்போம். ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்களே, இதான் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக 2 பேர்த்தையுமே இந்த ட்ரிப்பு கூட்டி இருந்திருப்பா. இதை பற்றி அவள் கூட இருக்கிற பேமெண்ட் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லிட்டு இருப்பா. அவங்களுக்கு இது பிடிச்சி போச்சு. பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்குது, 2 சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ட்ரிப்பு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க இதுக்காக நம்மளை கூட்டு போகிறாங்கிற விஷயம் அந்த அகமதுக்கும் தெரியாது, எலிங்கிற பொண்ணுக்கும் தெரியாது. கட் பண்ணால் ஒரு வழி அவங்க போன இடம் வந்துடுது. பார்த்தா ஒரு கடற்கரை ஏரியா. அங்கே ரூம் போட்டு எப்பவும் இங்கே தங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம மீன் கூட்டி போகிறா. பார்த்தா அவங்க ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. பாட்டி, நான் இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தேன்ல, 3 நாளைக்கு இங்கே தங்கலாம்னு கேட்குறப்ப, என்னது 3 நாளா? ஏம்மா, நீ ஒரு நாள் நான் புக் பண்ணியிருந்த, அதுக்கடுத்து 2 நாள் அவசரம் வந்து வீட்டுக்கு வருவார், அவர் வந்து இங்கே தங்குவார், உங்களால் இங்கே தங்க முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துடும். ஏங்க, இது நாங்கள் புக்கிங் பண்ணுறப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தோடனே சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப, சார், நான் இது உங்கள் ஒய்ஃப் கிட்ட எப்போயே சொல்லிட்டேனே, அவங்க சொல்லலான்னு கேட்குறப்ப இப்போ எல்லாருக்கும் தெரியுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு இங்கே ரூம் கிடைக்கலங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். பட் ரூம் கிடைக்கலன்னு சொன்னால் எங்கே ட்ரிப்புக்கு வருவாங்க, அதனால் போய் சொல்லி கூட்டி போவேன் தான் எல்லாரையும் கூட்டி வந்திருப்பா. தென் அந்த பாட்டிகிட்ட கெஞ்சுற மாதிரி ஒரு பீட்டை போட்டு விட்டுறா. பாட்டி, அங்கே 2 பேரும் பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் பூசா கல்யாணமான கப்புள்ஸு. நாங்கள் கூட பரவாயில்ல எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துக்கோம். பட் அவங்க 2 பேரும் பூசா கல்யாணமான கப்புள்ஸு. ஹனிமூனுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரூம்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ் ஏதாவது பாருங்கள், சின்னதாக ஒரு ரூம் கிடச்சா கூட போதும்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி வச்சு பார்ப்பாங்க. சரிம்மா, ஒரு பழைய வீடு இருக்குது, பட் அது பார்க்க அழுக்கா கனடையில் உடஞ்சி போயிருக்கோம், நீங்கள் தான் க்ளீன் பண்ணி அங்கே தங்கி ஆகணும், பரவாயில்ல கேட்குறப்ப இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஒரு வழியாக அவங்க 3 நாள் தங்கறதுக்கு ரூம் கிடச்சிருச்சு. போய் பார்த்தா அந்த ரூம் அழுக்காக இருக்கும், கனடையில் உடஞ்சி போயிருக்கும். அங்கே ஆண்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏம்மா, இது என்ன ரூமு, பேசாமல் அவன் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்கிறப்ப பட் கேர்ள்ஸ் கேட்க மாட்டாங்க. நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மொத்த வீட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே இருக்க ஜன்னல் கடையில் உடஞ்சி போயிருக்கும்ல, நம்ம எளிதாக அதில் அழிட்டு இருப்பா. அது யார்கிட்ட கொடுக்குன்னு தெரியாமல் அகமது கிட்ட கொடுத்துட்ருப்பா. 2 சின்னதாக ரொமாட்டிக் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்க்குற அவங்களும் பாருவேன் 2 ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரம் கப்பலாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களே பேசிட்டு இருக்காங்களா. பட் இந்த விஷயம் எலிக்கு அவ்வளோக்கா பிடிக்கவே இல்லை. பட் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணிடுவாங்க. தென் பாட்டெலாம் போட்டு அவங்க பாட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நைட் சமைச்சாகணும், அதுக்காக காய்கறி வாங்கணுமே. யார் டவுனுக்கு போகிறான்னு கேட்குறப்ப அகமது நான் போகிறேன்னு சொல்கிறேன். சரின்னு அகமது டவுனுக்கு இருப்பான்னு இருக்காங்க. அதே நேரத்தில் எலி அவங்க அம்மா ஃபோன் பண்ணலான்னு இருக்கா. பட் இவங்க இருக்கிற ஏரியா சுத்தமாக சிக்னலே கிடைக்க முடிக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறா, ஃபோனே போக முடிக்குது. அக்கா, இங்கே சுத்தமாக சிக்னலே கிடைக்கல, நான் எங்கள் அம்மா கிட்ட அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, அகமது டவுன் வரைக்கும் போகிறான், நீ வேணா கூட போவேன், டவுனில் சிக்னல் கிடைக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து போகிறா. நம்ம ஹீரோட பிளான் என்னென்னா, சரி 2 பேரும் காரில் போவாங்கள்ல, அப்போ ஒருத்தர் பேசுவாங்க பழகுவாங்க, அப்படியாவது லவ் வாட்டுன்னு சொல்லிட்டு எலி அகமதோட அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ 2 பேர் கார் எடுத்துகிட்டு டவுனுக்கு போகிறாங்க. டவுனுக்கு போன முதல் வேலையை எலி அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறா. அம்மா, நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு வந்தேன், நீ எதுவும் கவலைப்படாத, நாளைக்கு காலையில் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன், ஒரு நாள் தான் ட்ரிப்பு, நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். அது போய் இன்னொரு விஷயம், யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் இது மாதிரி வெளியூருக்கு போனங்கிறத காட்டிக்காத, நான் வீட்டில் இருக்க
வேகமாக சொல்லிக்கோ புரியும்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா சரி சொல்லிடுவாங்க. இதை பின்னர் இருந்து அகமது கேட்டிருப்பான், ஏங்க நம்ம தான் 3 நாள் ட்ரிப் வந்திருக்கோமே, உங்கள் அம்மாட்ட என்ன 1 நாள் சொல்லியிருக்கீங்க, அவங்க ஏதாவது கஷ்டப்பட மாட்டாங்களா கேட்குறப்ப இதான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, நான் இந்த மாதிரி 3 நாள் இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதான் 1 நாள் சொல்லியிருக்கேன், நாளைக்கு இப்படியே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் காலை போயிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் 2 பேத்துக்குள்ளே அவங்களும் எரியாமல் ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏன் அகமதை பார்த்து, ஆமாம் சார் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒருத்தன்னு சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு டிவோர்ஸ் ஆச்சுன்னு கேட்குறப்ப அந்த அகமது சொல்ல ஆரம்பிப்பான், நான் இந்த மாதிரி பிடிச்சி போய் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பட் அந்த பொண்ணுக்கு என் கூட வாழவே பிடிக்கல, அடிக்கடி சின்னதாக சில மனஸ்தாபம் இருந்துட்டு இருந்துச்சு, ஒரு நாள் அவளவே என்கிட்ட வந்து டிவோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா, எனக்கு அவட்ட என்ன சொல்ல தெரில, வர வெள்ளாமல் டிவோர்ஸும் கொடுத்துட்டேன், இப்படி தான் என் கல்யாணம் அவளுக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப இது கேட்டு எலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ கரெக்டாக எலிக்கார ஃபோன் பண்ணுவாங்க, பட் எலி அந்த கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டே இருப்பா. இது அகமாக நோட் பண்ணுவான். இப்போ ஒரு எல்லாம் முடிஞ்சோடனே நைட் வீட்டுக்கு வந்துடுவாங்க, சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அகமது இருப்பாள் சாப்பாடு லைட்டாக உப்பு இருக்காது, யாராவது உப்பு எட்டுவாங்கன்னு சொல்கிறப்ப எலி அவப்படி கிச்சனுக்குள்ளே போவாரா. இதை பார்த்து அங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஹே பார்த்தீங்களா அகமது சாப்பாடு உப்புலன்னு தெரிஞ்சோன்னே எலி ஓடி போகிறா. அப்புறம் 2 இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, 2 லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. இது எலியோட காதலை கேட்டுரும், அவளுக்கு இதை பார்த்து கஷ்டமாக இருக்கும். என்னதான் ஜாலியாக எங்கள் ட்ரிப்புக்கு வந்தாலும் ஒரு ஆளை சேர்த்து பேசுகிற ஒரு கஷ்டமாக தானே இருக்கும், லைட்டாக அதுக்கு வருத்தப்படுவா, பட் பெருசாக காட்டிக்காம ஜாலியாக தான் இருப்பா. சாப்பிட்டு முடித்தோடனே எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை நினச்சிட்டு ஆக்ஷனில் காட்டுவாங்களே அந்த மாதிரி கேமில் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கே ஜாலியாக முடிஞ்சிடும். கட் பண்ண அடுத்த நாள் ஆண்கள்லாம் எழுந்து பீச்சில் வாலிபால் விளாண்டுட்டு இருப்பாங்க, நம்ம கேர்ள்ஸில் சேர்ந்து டவுனுக்கு போகலான்னு இருப்பாங்க. அப்போ அந்த எல்லி நம்ம ஹீரோனை பார்த்து, அக்கா நீங்களாம் டவுனுக்கு தானே போகிறீங்க, எனக்கு இறக்கி விட்ருங்க, எங்கள் அம்மா எனக்கா வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க, நான் பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப இது செப்பதைக்கு பிடிக்காது, அவதிக்கு உங்களை கூட்டி வந்தா அகமது கூட பழகணும் தானே, பட் இவ பார்த்தா இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறாளே, ஹே நம்ம 3 நாள் ட்ரிப்புன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தோம், எதுக்கு ஒன்றா இங்கேருந்து கிளம்பி போகிறேன், 3 நாள் இங்கே இருந்துட்டு போன்னு சொல்கிறப்ப, இல்லைக்கா அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, நான் இல்லைன்னு லைட்டாக வருத்தப்படுவாங்க, நான் இங்கேருந்து போய் ஆகணும், ப்ளீஸ் இறக்கி விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப நான் மீன் கேட்கவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா, பட் எலி அதெல்லாம் கேட்கவே மாட்டா. நீங்கள் உள்ள என்ன நான் நடந்து கூட வீட்டுக்கு போயிடுவேன், என்னால் நடந்து போக முடியும்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட எலி கஷ்டமாக இருக்கும். சரி எலி நீ என் பசங்களை இங்கே பார்த்துட்டு, நானும் பேமெண்ட் ஒய்ஃபும் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறோம், தென் அதுக்கடுத்து தான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறோம், கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே இருன்னு சொல்கிறப்ப எலி வேண்டாம் இருப்பா அங்கே இருக்க ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோன்னு பேமெண்ட் ஒய்ஃபும் ஜீப் எடுத்து டவுனுக்கு போயிடுவாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் எலி பீச்சில் உட்காந்துருப்பா, நம்ம ஹீரோனோட பசங்க பேமெண்டோட பசங்களாக இருப்பாங்களே எல்லோரும் ஜாலியாக பீச்சில் விளாண்டுட்டு இருப்பாங்க. எலிக்குமே சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் விளாடுவோம்னு சொல்லிட்டு அந்த பசங்க பட்ட விட்டுருப்பாங்களா, இவ்வளோ ஜாலியாக பட்டத்தில் பிடிச்சிக்கிட்டு நல்லா ஹாப்பியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் வாலிபால் விளாடுற ஆண்களை காப்பாங்க. திடீர்னு ஒரு குழந்தை ஓடி வந்து, அப்பா இங்கே ஓடி வா, அன்னை கடலுக்குள்ள முழுகிட்டு இருக்கான், வந்து காப்பாற்று காப்பாற்று கத்துறப்ப யாருக்கு ஒன்றும் புரியல. வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க, நம்ம ஹீரோட பையன் இருக்கல அவன் கடலை முழுகிற மாதிரி இருக்கான், நம்ம தான் போய் காப்பாற்றணுன்னு அடிச்சு பிடிச்சி உள்ளே போவாங்க. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பையனை காப்பாற்றிடுவாங்க. இப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இங்கே உள்ளார எல்லின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுல, அந்த கேரக்டர் காண சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அந்த பொண்ணை காணாம போயிட்டா. ஒருவேளை இந்த பையனை காப்பாற்றுங்கிற பேரில் இவங்க கடலுக்குள்ளே போயிட்டாளா, நம்ம தேடி பார்ப்போன்னு இவங்களும் கடலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அப்போ டவுனுக்கு போன நம்ம ஹீரோயின் திரும்ப வந்துருப்பா, ஹே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்கு எல்லாரும் கடலுக்குள்ளே போயிட்டுருக்கான்னு கேட்குறப்ப எலி இவ்வளோ இங்கே தான் இருந்தா. அப்போ உன் பையன் கடலுக்குள்ளே குதிச்சிட்டான், அவனை காப்பாற்றுறதுக்காக எலி பெருப்பா போல, இப்போ எலி காணாம போயிட்டா, அதை தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எலி எங்களுக்கான தெரியலன்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆண்கள்லாம் கடலில் குதிச்சு எவ்வளோ தேடி பார்க்குறாங்க, பட் எலி கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்த இடத்துல மீட்பு படையினர்லாம் இருப்பாங்களே அவங்களும் தேடி பார்க்குறாங்க, பட் அன்றைக்கின்னு பார்த்து கடல் சீட்டு அதிகமாக இருக்குது சார், இந்த நேரம் கடலுக்குள்ளே போகிறது நமக்கு ஆபத்து தான், திரும்ப வந்துருங்கன்னு எல்லா ஆண்களையும் கூட்டி வந்துடுறாங்க. மேபி இந்நேரத்துக்கு அவங்க இறந்து போயிருக்கலாம் சார், கடல் அலையெல்லாம் அமைதியானதுக்கப்புறம் தேடி பார்க்கலான்னு சொல்கிறப்ப எல்லோரும் திரும்ப கடலுக்கு வந்துடுறாங்க. தென் போலீஸ் அந்த ஃபேமிலி பார்த்து சரி சொல்லுங்கள் காணாம போன அந்த பொண்ணோட பேர் என்ன, ஃபுல் நேம் என்ன கேட்குறப்ப யாருக்கு ஒன்றும் தெரியல. சொல்லப்போனால் எலி அந்த ஃபேமிலி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான். நம்ம ஹீரோயினுக்குமே அவள் பேர் எலின்னு மட்டும் தான் தெரியும், அவள் ஃபுல் நேமே தெரியாது. ஏங்க கூட ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டி வந்துருக்கீங்க, அவங்க பேர் கூட தெரில, போங்க பேக்கை செக் பண்ணி பாருங்கள், ஐடி கார்டு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் பேக்கை செக் பண்ண போவாங்க, பார்த்தா உள்ள பேக்கே இருக்காது. இதை பார்த்து பேமனோட ஒய்ஃப் ரொம்ப போயிடுவாங்க, ஹே நம்மளும் எலி காணாமட்டு நினச்சிட்டு இருந்தோம்ல, பட் எலி இங்கேருந்து ஓடி போயிட்டா, காலையில் சொல்லிட்டு இருந்தால நான் நடந்தோட வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா அவள் பேக்கே காணும். ஸோ பேக் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பா, யாரும் கவலைப்பட தேவையில்ல, எலி உயிரோட தான் இருப்பான்னு சொல்கிறப்ப நம்ம இன்னும் மட்டும் கஷ்டமாக இருக்குது. பார்த்தா உள்ளே போய் கபோர்ட்லேருந்து இவ பேக் கொண்டு வருவா. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்பானா எலி இப்படி இங்கேருந்து போனாலும் போயிடுவா, நம்ம பேக் ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு இவள் பேக் ஒழிச்சு வச்சுருப்பா. இதை பார்த்து எல்லாருக்கும் திரும்ப கஷ்டமாயிருது. இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக கடலில் விழுந்துருப்பா, என்ன இருக்கும்னு நினச்சி எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருக்குது. காட் போனால் எனக்கு நைட்டே ஆயிரும், கடல் ரொம்ப இருட்டாக இருக்கும்ல, அங்கே தான் வெளிச்சோன்னு சொல்லிட்டு இவங்க ஓட்ட அந்த காரை கடற்கரை நிப்பாட்டிடுவாங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணி நைட் ஃபுல்லாக பார்த்து இருப்பாங்க, பட் கடைசி வரைக்கும் எலி கிடைக்கிற மாதிரி தெரில. எல்லோரும்
எல்லாருக்கும் ஒரே கஷ்டமாக போச்சு. ஹாப்பியாக இருக்க வேண்டிய இந்த ட்ரிப்பு நாசமாக போச்சு. தென் எல்லாரும் எலியோட பேக்கை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எலிக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சுல்ல, இதை வச்சு அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்கலாம். மேபி எலி யார்கிட்ட சொல்லாமல் கூட வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. பட் எலியோட ஃபோனே இருக்காது. இதனால் அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன பண்ண தெரில. நைட்டெல்லாம் தூங்காமல் அப்படி முடிச்சிருப்பாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலாயிரும். எல்லா ஆண்களும் இந்த குட்டி பசங்களை பார்த்து பாப்பா நீங்கள் தானே கடைசி எலியக்காவை பார்த்தீங்க, எலியக்கா என்ன பண்ணாங்க, உங்களை விளாண்டுருந்தாங்களே கேட்குறப்ப ஆமாம் நாங்கள் ஜாலியாக பட்டம் விளாண்டுட்டு இருந்தோம். திடீர்னு அண்ணன் கடலுக்குள்ளே போயிட்டான், அவனை காப்பாற்றுறதுக்காக எலியக்காவும் போனாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஓடி வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த அக்காவை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறப்ப இப்போலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசியாக எலி இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக கடலுக்குள்ளே போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் எலி காண போயிருக்கா. சரி கண்டிப்பாக கடலில் முடியிருப்பா. எல்லாம் போச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாயிரும். அந்த பேமனோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்கள தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் யார்கிட்ட மாற்ற இருக்கா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குன்னு சொல்கிறப்ப நான் மீன் என் பேக்கில் இருக்குன்னு சொல்லுவா. ஸோ அவங்களும் நம்ம ஹீரோட பேக்கை வந்து மாற்ற எடுத்துகிட்டு இருப்பாங்க. தென் கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வருவார். செப்பிதே நீ என் கூட கொஞ்ச நேரம் ஆவேன், உங்கள்கிட்ட பேசணுன்னு தனியாக கூட்டி போவார். பார்த்தா திடீர்னு செப்புதேவை போட்டு பொலவலம் பொழப்பார். அங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியல. ஏங்க எதுக்கு உங்கள் ஒய்ஃப் அடிக்கிறீங்க, அவங்க பாவலாம் கேட்குறப்ப யார் இவ பாவமா, நான் இப்போ தான் மாற்ற எடுக்கிறதுக்காக பேக்கில் கை விட்டு பார்த்தேன் இவ பேக்கில் எல்லோட ஃபோன் இருக்குது. சொல்லுடி எல்லோட ஃபோன் எடுத்து இதுக்கு உன் பேக்கில் வச்ச, நாங்கள் எவ்வளோ தேடிட்டு இருந்தோம்ல, நாங்கள் பைத்தியக்காரங்களா, சொல்லின்னு சொல்லிட்டு போட்டு மீமி மிச்சிட்டு இருப்பாரா. நான் மீன் அப்பா சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி எலி இங்கேருந்து போகிற சொல்லிட்டு இருந்தால எனக்கு அவங்க இங்கேருந்து போயிடும்னு பயமாயிருச்சு. அதனால தான் பேக்கை எடுத்து வச்சேன், ஃபோனை மறைச்சி வச்சேன். பட் எலி காணா போனதுக்கப்புறம் அது சொல்ல மனசே வரல. அதான் ஃபோனை ஒழிச்சுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு அதை பார்த்து செம கடுப்பாயிருது. சரி அதான் எலியோட ஃபோன் கிடச்சிருச்சுல, அவன் நம்பரில் யாருக்கா ஃபோன் பண்ணி பாருங்க, எலி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் தெரியும்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. பட் இங்கே சிக்னல் கிடைக்காது, டவுனுக்கு தான் போய் ஆகணும். ஆக வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் காரட்டாங்க வந்து போயிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். பட் அவங்க அம்மா 7 ட்ரிப்புக்கே போலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். இது கேட்டதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னது 7 ட்ரிப்புக்கே போலையா, நம்மளோட ட்ரிப்புக்கு வந்தான்னு சொல்கிறப்ப இப்போ நமக்கு புரியுது. ஸ்டார்டிங்கில் எழுதி அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அம்மா யாராவது இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எழுதி எங்கன்னு கேட்பாங்க, நான் ட்ரிப்புக்கு எங்கே போலன்னு சொல்லியிருப்பாள். அதே மாதிரி தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. பட் இதை அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வேறு யாருக்கா ஃபோன் பண்ணி கேட்டே கேட்குறப்ப ஆமாம் ஒரு நம்பர் இருந்துச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு எழுத போகிறப்ப ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. பட் எழுதி அட்டன் பண்ணாமல் இருந்தா. சரி அந்த நம்பர் ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஃபோன் பண்ணேன். பார்த்து எலியோட பிரதரான் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்காரான். நான் அவர் தான் கால் பண்ணி கூப்பிட்ருக்கேன். பட் எலி காணா போயிட்டான்னு சொல்லாமல் லைட் அடிபட்டு சொல்லியிருக்கேன். அதான் அவர் வந்துட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் கழிச்சு அவர் கூட்டு வந்து சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். இந்த வாட்டி நான் அகமது கூட போகிறேன், நாங்கள் இப்போ எலியோட பிரதரை கூட்டு வரேன்னு சொல்கிறப்ப அந்த ஃபேமிலி சரின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அகமது எலி சேர்ந்து காரில் டவுனுக்கு போயிட்டுருப்பாங்க. போகிற வரல நம்ம ஹீரோனுக்கு சமயம் வாங்கிட ஆரம்பிக்குது. கார் நிப்பாட்டி வாமிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அகமது ஹீரோனை பார்த்து நீங்களும் கவலைப்படாதீங்க, எலிக்கு எதுவும் ஆயிருக்காது, அவள் கண்டிப்பாக உள்ள வருவான்னு சொல்கிறப்ப அப்போ இன்னும் டிஸ்ட் ரூல் பண்ணுறா. நான் எலிக்கிட்ட கூட பேசியிருந்திருக்கேன், எலிக்கு நடந்த பண்ணி யாரும் கிடையாது, சொல்லப்போனால் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனது எல்லோட பிரதரே இல்லைன்னு சொல்லுவா. இதை கேட்டு அகமது ஷாக்காக இருக்கும். என்னது எல்லோட பிரதர் கிடையாதா, அப்போ என்கிட்ட பேசுனது யாருன்னு கேட்குறப்ப எலி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் சொல்லுவா. இதை கேட்டு அகமதுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். ஏன்னா முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இந்த பொண்ணு கூட யாரும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப எலியை ட்ரிப்பு கூட்டி இருப்பாங்க, அகமது கூட பேச வச்சுருப்பாங்க. இதை பார்த்து அகமது கடுப்பாயிரும். அக்கா என்ன வளர்றீங்க, எலி கார்டு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, எங்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை எதுக்கு நம்ம ட்ரிப்பு கூட்டியிருந்தீங்க, என்கிட்ட பேசல வச்சிங்க, இது எவ்வளோ பேர் தப்பு திரும்பன்னு கேட்குறப்ப அப்போ செப்பு சொல்ல ஆரம்பிப்பா. சொல்லப்போனால் எலிக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. பட் இவளுக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. அதனால் கல்யாணத்தை தள்ளி போட்டு இப்போ வரைக்கும் கல்யாணமாக தான் இருந்திருக்கா. சொல்லப்போனால் எலிக்கு அந்த பொண்ணு சுத்தம் பிடிக்கவே இல்லை, கல்யாணத்தை நிறுத்தல தான் பார்த்துருந்துருக்கா. அப்போ தான் நான் எலிக்கிட்ட பேசி பார்த்தேன். இந்த மாதிரி அகமது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவர் ரொம்ப நல்ல பையன், நீங்களும் ட்ரிப்பில் பேசி பாருங்கள், பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பி தான் அவர் ட்ரிப்பில் என் கூட வந்தா. பட் இப்படி நடக்கணும்னு தெரியவே தெரியாது, என்னை மடிச்சுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. சரி அவன் தான் கல்யாணம் பண்ணுற பையனாக இருக்கட்டும், எதுக்கு என்கிட்ட பிரதர்னு பேசுன்னு சொல்கிறப்ப அதான் நான் சொன்னேன், 2 இடத்துக்குள்ள ஒழுங்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எங்கே நம்ம ஃபியான்ஸின்னு சொன்னால் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாள், அதனால் ஃபியான்ஸின்னு சொன்னாமல் பிரதர்னு சொல்லியிருக்கான். இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம அந்த பையனை அங்கே கொண்டு போவோம்ல, பட் அங்கே இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றே எலி சேர்த்து வச்சு பேசுவாங்க. இது அந்த பயணத்தை ரொம்ப கஷ்டமாயிரும், பெரிய பிரச்சனையாயிரும். அதான் எனக்கு என்ன பண்ணே தெரில, இவ்வளோ மூடி மறைச்சிட்டு இருந்தேன். ஃபோனை மறைச்சி வச்சதுக்கே ஹஸ்பண்ட் போட்டு அடியே நடிச்சார். இல்லை நிச்சயதார்த்தான பொண்ணை கூட்டின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் கொண்டே போட்டுவார். அதனால தான் நான் சொல்லாமல் இருக்குன்னு சொல்கிறப்ப இப்போ அகமதுக்கு என்ன பண்ணே தெரில. சரி இப்போ நம்ம போய் அந்த பையனை பார்ப்போம், நம்ம ரூமை கூட்டி போவோம். பட் இங்கே சின்னதாக பிரச்சனை இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருமே என்னையும் எலி சேர்த்து பேசுவாங்க, இது அந்த பையனத்துலேருந்து பெரிய சண்டை ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை இறக்கி விட்டுறேன், நீங்கள் அந்த அழிங்கிற பையனை பார்த்து பேசி மெதுவாக வந்துட்டுங்க, நான் முன்னாடி போய் ஃபேமிலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஓகேவான்னு கேட்குறப்ப அவளும் சரின்னு இருக்கா. கட் பண்ண ஒரு வழியாக 2 டவுனுக்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே தான் அந்த பையன் இருப்பான், இவனோட பேர் அலி.
இவனுக்கும் எலிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி உனக்கு எலிக்கு என்ன நினச்சுன்னு தெரியாது. ஆமாம் எலி எங்கே போனா அவளுக்கு அடிப்படிச்சு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை சார் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் நீங்கள் கூட வாங்கன்னு சொல்கிறப்ப அவரும் பதட்டமாக இருக்கான். சரி நம்ம ஹீரோனோட சேர்ந்து காரில் போயிட்டு இருப்பான். பட் அகமது அதுக்கு முன்னாடி கார் எடுத்துகிட்டு வேகமாக ரூமுக்கு போயிடுவான். அவன் ஃபேமிலிக்கு எல்லாரையும் பார்த்து காய்ஸ் சின்னதாக ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு எலின்னு ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு ஆல்ரெடி நிச்சயமான ஒரு பொண்ணு. அவளுக்கு கூட பிரதர்னு வந்து ஃபோன் பண்ணால அது ஆக்சுவலாக பிரதரே கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் தான். இப்போ அவன் தான் இங்கே வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் யார் இது வாய்த்தான் சொல்லிடாதீங்க பெரிய சண்டை ஆயிரும். எதுவாக இருந்தாலும் பேசி சுகமாக முடிக்கலான்னு பார்ப்போம் ஓகேவான்னு கேட்குறப்ப அந்த ஃபேமிலி மெம்பர் கடுப்பு தான் வருது. என் நிச்சயதார்த்தமான பொண்ணை ட்ரிப்பு கூட்டியிருந்திருக்கால எல்லாம் செப்புதல் பண்ண வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே கொலகாண்டில் இருப்பாங்க. இப்போ அந்த அகமது அந்த குட்டி பசங்களை பார்க்க போவான். ஏன்னா இவங்கள தான் வளர சான்ஸ் இருக்குல்ல. அந்த குட்டி பசங்களை பார்த்து பாப்பா இங்கே உங்கள் டீச்சர் வெளியே இருந்தாங்களே அவங்க எதுக்கு ட்ரிப்புக்கு வந்தாங்க சும்மா தான் நம்ம கூட வந்தாங்கன்னு சொல்கிறப்ப சும்மாவா அதுக்கு இல்லையே அந்த எலிங்கிற மேமுக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வந்தாங்க அது தானே இங்கே வந்தோன்னு சொல்கிறப்ப இவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அட பாவிகளா சின்ன பசங்களை வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கே. சரி இப்போ ஒரு அங்கிள் வருவார் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அமைதியாக இருங்கன்னு அந்த குட்டி பசங்களை அமைதி ஆகிடுவான். கட் பண்ண அந்த அழிங்கிற பையன் நம்ம ஹீரோட அங்கே வந்துடுவான். அவனுக்கு என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய முடிக்குது. சொல்லுங்கள் எலிக்கு என்ன ஆச்சு எலி இங்கே போனால் கேட்குறப்ப அவங்க நடந்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் பசங்க கடல்கிட்ட விளாண்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையனை அலை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவனை காப்பாற்றுறதுக்காக எலி கடலுக்குள்ளே போனான். பட் கடைசியில் எலி காணாமல் போயிட்டா. அவள் எங்கே போனான்னு தெரில. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப அந்த அழிங்கிற பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த கடலுக்கிட்ட நின்றுக்கிட்டு அவன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அந்த ஃபேமிலி மெம்பருக்கு என்ன பண்ணே தெரில. சரி இப்போதைக்கு அந்த பையன் சமாளிப்போம் எதுவும் பேசலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரிகர்சலாம் பார்த்துருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அழிங்கிற பையன் அங்கே வருவான். அந்த எல்லோட பேக்கை கொடுத்து இந்தாங்க இதே எல்லோட பேக்கு அவள் ஃபோன் எல்லாமே உள்ளதாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவனும் இந்த ஃபோனில் எடுத்து பார்ப்பான். தென் அதுக்கடுத்து அவங்ககிட்ட ஐசி வைப்பாங்க. எலி ரொம்ப நல்ல பொண்ணுங்க எப்பவுமே உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணா நாங்கள் தான் வற்புறுத்தி கூட்டியிருந்தோன்னு சொல்லிட்டு அளந்து விட்டுட்டு இருப்பாங்க. இது அந்த அழிங்கிறப்ப நம்பிட்டு இருப்பான். தென் அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஃபோன் பண்ணலாம் பார்ப்பான். பட் பார்த்தா சிக்னலே கிடைக்காது. இங்கே சிக்னல் எதுவும் கிடைக்காதா நான் அர்ஜென்ட்டாக பேசுன்னு சொல்கிறப்ப இங்கே எதுவும் கிடைக்கல. பட் பக்கத்தில் லேண்ட்லைன் இருக்குது வேணாங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த அழிங்கிறப்ப நாங்கள் போவேன். பார்த்தா அங்கே தான் அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி இருக்கும். இவ்வளோ வேலை பண்ணி மண்டை மலகிற கொண்டே மறந்துங்கிற மாதிரி அந்த பாட்டு வளரிடும். ஏப்பா நீனா அவங்க கூட அந்த பையனாப்பா பாவம் புதுசாக ஒரு கப்புள் ஹனிமூனுக்காக வந்தாங்க. பட் அந்த பொண்ணு பாரு அலோட அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்நேரம் அந்த பொண்ணு எங்கே இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்க கூட பேசிட்டு இருப்பாங்களா அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. என்னது ஹனிமூனா காணாம போன பொண்ணு காலமாச்சும் கேட்குறப்ப ஆமாப்பா அப்படி தான் சொன்னாங்க நீ உனக்கு கேட்டு பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு செம கடுப்பாயிருது. வந்தோடனே உள்ள போய் சண்டை போட ஆரம்பிப்பான். டே எல்லாரும் சேர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்களா எலி கிளம்ப வச்சு இந்த பாட்டி சொல்கிறாங்களே எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா வந்து தடுத்து நிறுத்துவாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா எல்லாம் நிச்சயதார்த்தமான பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இங்கே கூட்டி வந்தோம். இந்த அகமதுங்கிற பையன் இருக்கால இவன் டிவோர்ஸ் ஆகி தனியாக இருக்கான். சரி எலி இவனு சேர்த்து வைப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பு நான் கூட்டி வந்தோம். பட் இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களை மன்னிச்சிருப்பான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எலி கோவல விருப்பம் இல்லை அதனால நிச்சயதார்த்த மாதிரி 2 வருஷம் ஆகியுமே நீ கல்யாணம் பண்ணாமல் வந்திருக்கா அவளுக்கு ஒன்று பிடிக்காம இந்த ட்ரிப்புக்கு வந்தான்னு சொல்கிறப்ப இந்த அழிங்கிற பொண்ணு ரொம்ப கஷ்டமாயிரும். இல்லை நீங்களே போய் சொல்கிறீங்க எலிக்கு தெரிஞ்சவங்க யார் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்ப ஒய்ஃப் செப்புதேவி தான் அவள் உள்ளே இருப்பா நீ வேணா கேட்டுக்கோன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு உள்ளே போகிறான். செப்புதேவை பார்த்து அக்கா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்பேன் அதுக்கு ஃப்ராங்காக பதில் சொல்லுங்கள். எலி விருப்பப்பட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்தாலா இல்லை நீங்கள் வற்புறுத்தி கூட்டு வந்தீங்களா ப்ளீஸ் சொல்லுங்கள் இது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறப்ப ஆமாப்பா எலி விருப்பப்பட்டு தான் வந்தா சொல்லப்போனால் எலிக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அகமது பற்றியுமே சொல்லி தான் அவளை இங்கே கூட்டி வந்தோம் அவள் விருப்பப்பட்டு தான் இங்கே வந்தான்னு சொல்கிறப்ப அந்த எலிங்கிற பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போனா எலி அந்தளவுக்கு தன்னை வெறுத்திருக்காளா தன்னை விட்டு வேற எங்கேயாவது போனால் போதுங்கிற ஆசை இல்லை தான் அந்த ட்ரிப்புக்கு வந்திருக்காளா நம்ம தான் கொண்டோமோ நினச்சி அந்த அழிங்கிற பொண்ணுக்கு ரொம்ப கில்ட்டாக போச்சு. கட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் வரும் இந்த மாதிரி ஒரு பாடி கதை ஒருங்கிருக்கு வந்து மார்ச்சில் பாருங்கள் மேபி அது காணா போன கூட இருக்கலாம்னு சொல்கிறப்ப அந்த அழிங்கிறப்படி ரொம்ப கஷ்டமாக போயிடும். மனசை திடப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு போய் பார்ப்பான். பார்த்தா அங்கே இருக்கிற பணம் எல்லோட பணம் தான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே கஷ்டமாக போயிடும். போகிற ட்ரிப்பு நல்லபடியாக இருக்கணும் தான் உண்டியில் காசு போட்டு வந்தாங்க. பட் இப்போ பார்த்தா எலி இறந்து போயிட்டா. இதை பார்த்து அந்த அழிங்கிறப்படி ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போதைக்கு அவங்ககிட்ட எல்லோட ஞாபகார்த்தம் இருக்கிறது அவளோட பேக் மட்டும்தான். அதை மட்டும் வாங்கிட்டு அவன் பாட்டு அங்கே கிளம்பி போகிறான். கட் பண்ணால் இவங்களாம் அவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான் இந்த ட்ரிப்பே நாசமாக போச்சு. வாங்க எல்லோரும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. பார்த்தவங்க காரை தான் கடற்கரை பண்ணியிருப்பாங்களே அலை அடிச்சு இவங்க காட்டை உள்ள மாட்டிக்கிச்சு. காரை தள்ளுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு தள்ளுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் ஒரு கில்ட்டோட உட்காந்துட்டு இருக்கா. சொல்லப்போனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கில்ட் இருக்குது அந்த அழிங்கிற பணிக்கு ஒரு கில்ட் இருக்குது. அவன் நினைக்கிறான்னா நம்மளை பிடிக்காம அந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கா. இந்த ட்ரிப்புக்கு வந்தனால தான் அவள் இறந்து போயிட்டா. அவள் சாவுக்கு நான் தான் காரணம்னு அந்த அழிங்கிற போய் ஒரு குற்றணச்சில் இருக்கான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நம்ம தான் எலியை கூட்டி வந்தோம். சொல்லப்போனால் முதல் நாள் இங்கேருந்து பிறந்தேன்னு சொன்னா. பட் நம்ம தான் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். அவள் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு
அவளுக்கு ஒரு கில்ட்டி இருக்கும். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் குற்ற உணர்ச்சியில் நோகிறதோட அபவுட் எலிங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு ஸ்டன்னிங்கான மூவி. படம் பார்க்க நம்ம எல்லாரும் இன்ட்ரெஸ்டில் தான் பார்த்துருப்போம். கண்டிப்பாக எலி எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவரோட தான் வர நினச்சிருப்போம். பட் கடைசியில் பார்த்தா எலி இறந்து போயிருப்பா. அதோட முக்கியமான விஷயம் இந்த ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு சஸ்பென்ஸ் தான். யூஸ்வலாக எல்லா அஸ்கர் ஃபர்ஹாதி மூவிலையுமே இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு சீக்கிரம் ஒழிஞ்சிட்டே இருக்கும். அந்த சீக்கிரட்டை வெளியே சொல்கிறப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இது இதோட எல்லா படங்களையும் ஒரு பேஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு படமே. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.